இந்த படத்துடைய ஸ்டார்டிங் சீன்லயே ஒரு மெக்கானிக்க காமிக்கிறாங்க. இவர் ஏதோ ஒரு முக்கியமான வேலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப லேட் நைட் வரைக்கும் வேலைலாம் பார்த்துட்டு கடையெல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு போலான்னு பார்க்கும்போது இந்த கடை பக்கமா ஒரு ரிமோட் கண்ட்ரோல் காரை பாக்குறாரு. சரி ஓகே, இந்த கார் எப்படி வந்துச்சுன்னு தெரியல, யாராவது கேட்டா கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ள வச்சு லாக் பண்ணிட்டு இவர் சைக்கிள்ல போறாரு. ரொம்ப நைட் ஆயிடுச்சு. காட்டு பகுதி மாதிரி ஆள் நடமாட்டமே இல்லாத ஒரு பூத் பங்களா மாதிரியும் காமிக்கிறாங்க. அந்த பக்கமா தான் இவரு சைக்கிள்ல போயிட்டு இருக்காரு. பயங்கரமா காத்தடிச்சுக்கிட்டு இருக்கு. அந்த மிருகம் சவுண்ட்லாம் கேக்குது. அது மட்டும் இல்லாம இவரை யாரோ பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வர மாதிரி ஏதோ ஒரு ஃபீலா இருக்கு. சரின்னு சொல்லிட்டு சைக்கிளை நிப்பாட்டிட்டு பின்னாடி பார்த்தா யாரையும் காணும். அப்பதான் இவரு கடைக்குள்ள அந்த ரிமோட் கண்ட்ரோல் காரை வச்சுட்டு வந்தாரு பாத்தீங்களா, அந்த காரு பின்னாடியே வந்துகிட்டு இருக்கு. அதை பார்த்து இவரு ஒரு மாதிரி பயப்படுறாரு. யாரும் ஓட்டாம அது தானா கண்ட்ரோல் ஆகுது. இவருக்கு ஒரு மாதிரி பயமா இருக்கு. ஜெபமாலை போட்டிருப்பாரு. அந்த மாலையை வச்சு பயங்கரமா ப்ரே பண்றாரு. இப்போ வந்துட்டு இங்க இருந்து கிளம்பிடலான்னு பார்க்கும்போது சடனா காத்து இல்ல. எங்கடா ரெண்டு டயர்லயுமே காத்து இல்ல அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு காத்தே இல்லனா கூட பரவாயில்ல, அப்படியே சும்மா வச்சு சைக்கிளை ஓட்டிட்டு போலான்னு ஓட்ட ட்ரை பண்றாரு. ஓட்ட முடியாம தவறி ஒரு கல்லுக்கு மேல தலப்பட்டு பயங்கரமா அடிபட்டு மனுஷங்காலி. இங்கதான் இந்த படத்துடைய பேரையே போட்டு ஆரம்பிக்கிறாங்க. சின்ன புள்ளத்தனமா ஹாரர் சீன் காமிக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு தப்பா நினைக்காதீங்க. இந்த படத்துல பங்கமான விஷயங்கள்லாம் இருக்கு. முக்கியமா இது ஒரு மலையாள இன்வெஸ்டிகேஷன் படம் மக்களே, கூட சேர்ந்து ஹாரரும் வரும். இன்னைக்கு நான் உங்களுக்காக 2025ல இப்போ புதுசா ரிலீஸ் ஆன இன்ஸ்பெக்ஷன் பங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெறித்தனமான மலையாள படம் கொண்டு வந்திருக்கேன். கண்டிப்பா இந்த படம் உங்களுக்கு பிடிச்சே தீரும். படத்தை முழுசா பாருங்க. ஸ்டார்டிங்ல பார்த்து எடை போடாதீங்க. இப்ப நம்ம கதைக்குள்ள போயிடலாம். கதைக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம மிஸ்டர் விக்னேஷ் வாலெட்ல இந்த போட்டோ வாலெட்டை ஃபுல்லா ரீஸ்டாக் பண்ணியாச்சு மக்களே. நிறைய பேர் கேட்டு வரும்போது ஸ்டாக் அவுட் அப்படின்னு சொல்லியிருப்பேன். இப்போ வந்துட்டு எக்கச்சக்கமான ஸ்டாக் வந்துடுச்சு. இப்போ நீங்க வந்துட்டு எத்தனை வேணா வாங்கிக்க முடியும். போட்டோ வாலெட்டுக்கும் உங்களுக்கு வந்துட்டு அந்த ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் அப்ளிகபிள் ஆகும். வேணும் அப்படின்றவங்க ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல லிங்க் இருக்கு, கிளிக் பண்ணி வாங்கிக்கோங்க. லேடிஸ் வாலெட்லயும் போட்டோ போட்டு கிடைக்கும். இப்போ கதைக்குள்ள போயிடலாம். இப்போ ஸ்டார்டிங் சீன்ல காமிச்சாங்க பாத்தீங்களா, அதே ஊருக்குள்ள ஒரு போலீஸ் ஸ்டேஷனை காமிக்கிறாங்க. அது போலீஸ் ஸ்டேஷன் அப்படின்னே சொல்ல முடியாது. பழைய பாழஞ்சு போன வீடு மாதிரி தெரியுது. சும்மா ஊதுனாலே பறந்துடும் போல. நம்ம ஹீரோ எஸ்ஐஆர் பாரு கிளம்பி ஸ்டேஷனுக்கு வராரு. ஸ்டேஷனுக்குள்ள போகும்போது ஒரு கான்ஸ்டபிள் பாம்பை பிடிச்சிட்டு வெளியே போயிட்டு இருக்காரு. நைட்டு படுத்து தூங்க வந்துட்டான் போல, அதான் வெளியே விட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. நம்ம ஹீரோ வராரு, பயங்கரமா சாமிலாம் கும்பிட்டாரு. வெளியே போயிட்டு தேங்காய் உடைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது உள்ள ஒரு கைதியை பிடிச்சி அடைச்சு வச்சிருப்பாங்க. அவரு வேனு கத்திக்கிட்டு இருக்காரு. என்ன விஷயம்னு போயிட்டு பார்த்தா இந்த போலீஸ் ஸ்டேஷன் முழுக்க ஓடு தான் போட்டிருக்கும். அந்த ஓடு வந்துட்டு கைதி மேல விழுந்து சமையா காயம்பட்டு அவரை வந்துட்டு ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு ஓடிக்கிட்டு இருக்காங்க. இங்க ஒரு ஏஎஸ்ஐ காமிக்கிறாங்க. சார் இதோட இது போல 3 கைதி மேல பட்டு எல்லாருக்குமே பயங்கரமா காயம்பட்டு இருக்கு. ஒன் பை ஒன்னா இடிஞ்சு விழுந்துட்டே இருக்கு. நம்ம மேல விழுந்தாலும் ஆச்சரியப்பட ஒண்ணுமே கிடையாது. மொத்தமா கூட இடிஞ்சு விழ வாய்ப்பு இருக்கு. ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷமா இந்த போலீஸ் ஸ்டேஷன் இங்கேயே தான் இருக்கு. ரெனோவேட்டும் பண்ண மாட்டாங்க, மாத்தியும் கொடுக்க மாட்டாங்க. நீங்க எதுக்காக இந்த ஊர் எம்எல்ஏ கிட்ட பேசி பார்க்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நிறைய வாட்டி பேசி பார்த்தாச்சு, சரி ஓகே நான் மறுபடியும் பேசி பார்க்கறேன் அப்படின்னு சொல்றாரு ஹீரோ. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி இந்த ஊருக்குள்ள இருக்க ஒரு டீ கடையை காமிக்கிறாங்க. இந்த 4 பேர் 4 விதமா பேசிட்டு இருப்பாங்களே, அதே போல அந்த மெக்கானிக் வந்துட்டு எப்படி தவறி கீழே விழுந்து அடிபட்டு சாக முடியும். முக்கியமா அவரு அந்த இன்ஸ்பெக்ஷன் பங்களா பக்கமா போகும்போதுதான் ஏதோ ஒரு அமானுஷமா இறந்து போயிருக்காரு அப்படின்லாம் பேசிக்கிட்டு இருக்கும் போது அங்க பென்னின் ஒருத்தர் வராரு. இவருகிட்டயும் அந்த மெக்கானிக் இறந்து போனதை பத்தி பேசும்போது ஆக்சுவலா அந்த இன்ஸ்பெக்ஷன் பங்களாவை நம்ம ஒண்ணுமே பண்ணாம அப்படியே விட்டு வச்சிருக்கோம் இல்லையா, அதை பக்காவா கிளீன் பண்ணி யார்கிட்டயாச்சும் ஒப்படைக்கணும். ஏதாவது ஒரு குடும்பத்தை குடியமத்தணும் அப்படின்னா அவங்க நல்லா பாத்துப்பாங்க. அந்த பக்கம் ஒரு லைட் கூட இல்ல, அதனால கூட போகும்போது கீழே விழுந்து அடிபட்டு இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பேசும்போது எங்க அந்த பங்களாக்கு யாருங்க குடி வருவா? கொஞ்சம் வருஷங்களுக்கு முன்னாடி இப்படிதான் ஒரு ஃபாரஸ்ட் அதிகாரியுடைய குடும்பத்தை கொண்டு வந்து அங்க ஸ்டே பண்ண வச்சுங்க. அங்க என்ன விஷயம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு உங்க எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஊர் மக்கள்ல ஒருத்தர் பென்னி கிட்ட சொல்லிட்டே இருக்கும்போது பென்னிக்கு யாரோ கால் பண்றாங்க. சரி ஓகே நான் ஒரு முக்கியமான வேலையா ஸ்டேஷன் வரைக்கும் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவரு இங்க இருந்து கிளம்பிட்டாரு. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி போலீஸ் ஸ்டேஷன்ல காமிக்கிறாங்க. போலீஸ் வந்துட்டு ஒரு 3 பேரை கைது பண்ணி வச்சிருக்காங்க. இவங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா பயங்கரமா கஞ்சா வச்சு அந்த கஞ்சாவை யூஸ் பண்றதுக்கு போலீஸ் ஸ்டேஷன் பக்கம் வந்தது இல்லாம போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளேயே வந்து தீப்பெட்டி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இவங்களை கொத்தா புடிச்சு வச்சு பொழந்து விசாரிச்சுக்கிட்டு இருக்கும் போது இந்த 3 பேர்ல ஒருத்தன் இந்த ஊர் எம்எல்ஏக்கு பயங்கர சொந்தக்கார பையன் போல. எம்எல்ஏவே கிளம்பி போலீஸ் ஸ்டேஷனுக்கு வராரு. என்னாச்சு ஏதாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது சார் இவங்க வந்துட்டு கஞ்சா யூஸ் பண்ணதுக்கு கூட எனக்கு கோவமே வரல, அத கூட போனா போகுது அப்படின்னு சொல்லிட்டு மன்னிச்சு விடலாம். ஆனா இந்த 3 பேரும் என்ன பண்ணாங்க அப்படின்னா போலீஸ் ஸ்டேஷனுக்கே வந்து தம்மு பத்த வைக்க, அதுவும் கஞ்சா பத்த வைக்க தீப்பெட்டி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. அப்ப எப்படி இவங்களை சும்மா விட முடியும்? அது மட்டும் இல்லாம கையில ஒரு 10 கிராம் கஞ்சாவும் வச்சிருக்காங்க அப்படின்னும் போது அதெல்லாம் விடுப்பா, அவன் சரியான பைத்தியம், இப்படிதான் குடிச்சிட்டு சுத்திக்கிட்டு வரான், அவனை நான் பாத்துக்கிறேன், நீ ரொம்ப நாளாவே ஸ்டேஷனை மாத்தணும், ஸ்டேஷன் கொஞ்சம் கொஞ்சமா இடிஞ்சு விழுந்துகிட்டு இருக்கு அப்படின்னு
அப்படின்னு சொல்ற இல்லையா, அதுக்கு ஒரு பக்காவான தீர்வோட வந்திருக்கேன். இந்த இன்ஸ்பெக்ஷன் பங்களா இருக்கு இல்லையா, அந்த பங்களால நீங்க வந்துட்டு போலீஸ் ஸ்டேஷனை இடம் மாத்திக்கலாம், மத்த எல்லாமே நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது அந்த பங்களாவா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஷாக் ஆகுறாங்க. ஆமா அங்கதான் அப்படின்னு சொல்லிட்டு இவரு அந்த 3 பேரையும் அங்க வந்து கூட்டிட்டு போயிட்டாரு. இவரு போனதுக்கு அப்புறமா உள்ளுக்குள்ள போயிட்டு போலீஸ் எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஐயோ அந்த பங்களாவா, அது சரியான சாபம் முடிச்ச பங்களா, அந்த பக்கம் யாரு போனாலும் இறந்து போயிடுவாங்க. கடைசியா கூட அந்த மெக்கானிக் இறந்து போயிட்டாரு. அந்த பங்களாக்குள்ள போயிட்டு நம்ம எப்படி போலீஸ் ஸ்டேஷனை வச்சு வேலைலாம் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்க லேடி போலீஸ்லாம் ரொம்ப பயப்படுறாங்க. ஏமா இந்த காலத்துல போயிட்டு பேய் பிசாஸ் எல்லாம் ஒண்ணுமே கிடையாது, அது மட்டும் இல்லாம எம்எல்ஏவே சொல்லிட்டு போயிட்டாரு நம்மளால இதுக்கப்புறம் ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படின்னும் போது அங்க ஏற்று இருக்காரு பாத்தீங்களா, அவரு இந்த காலத்துல பேய் பூதம் நாய் அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே கிடையாது, பயப்படாதீங்க, அது மட்டும் இல்லாம போலீஸே பயப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளியே தெரிய வந்தா நம்மள யாருமே மதிக்கவே மாட்டாங்க அப்படின்னு சொல்ல, அதுக்காக உயிரை பணைய வைக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு மத்த போலீஸ்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கும்போது கரண்ட் போகுது. அதே டைம்ல ஹீரோக்கு அந்த ஆர்டரும் போனுக்கு நோட்டிபிகேஷனா வருது. இதுக்கப்புறம் நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்றாரு. இதோட ஃபர்ஸ்ட் எபிசோட் முடியுது. இப்போ செகண்ட் எபிசோடிய ஸ்டார்டிங் சீன்லயே ஒரு பிளாஷ்பேக் காமிக்கிறாங்க. இந்த இன்ஸ்பெக்ஷன் பங்களா இருக்கு பாத்தீங்களா, இந்த வீட்ல தங்கறதுக்காக ஒருத்தர் வந்து இறங்குறாரு. அவர் வந்து இறங்கும் போது டிரைவர் சொல்றாரு, எங்க இது ஒரு பேய் பங்களாங்க, இந்த வீட்டுக்குள்ள போன யாரும் உயிரோட திரும்பி வந்ததா சரித்திரமே கிடையாது, நான் கேள்விப்பட்டதே கிடையாது, நீங்க இந்த வீட்ல போயிட்டு தங்குறீங்களே உங்களுக்கு பயமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, நான் ஒரு நாத்திகவாதி, எனக்கு பேய் மேலேயும் நம்பிக்கை கிடையாது, சாமி மேலேயும் நம்பிக்கை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ள போக இந்த வீட்டை வந்துட்டு ஒருத்தர் தான் பாத்துக்கிறாரு போல. இவர் பகல்ல வந்து கிளீன் பண்ணிட்டு எல்லா வேலையும் பார்த்துட்டு நைட்ல வீட்டுக்கு போறாரு. உங்களுக்காக எல்லாமே பண்ணிட்டேன், சமைச்சும் வச்சிருக்கேன், சாப்பிட்டு படுத்து தூங்குங்க, நான் வீட்டுக்கு கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாரு. இப்ப வந்தவரு உள்ளுக்குள்ள போறாரு, சாப்பிடுறாரு, ஃப்ரெஷ் ஆயிட்டு சருகு போட்டுக்கிட்டு இருக்கும் போது அப்ப ஏதோ சவுண்ட் கேக்குது. இந்த வீட்டுக்குள்ள என்னமோ அமானுஷமா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. இவர் வீட்டை சுத்தி முத்தி பாக்குறாரு, எதுவுமே பார்க்க முடியல. அதுவே வீட்டு வெளியே ஏதோ இருக்கிற மாதிரி சவுண்ட் கேட்டு போயிட்டு கதவை திறந்து பார்க்கும்போது அங்க இந்த மனுஷன் எதையோ பார்த்து பயந்து போயிட்டு அலறி பயங்கரமா கத்துறாரு. அடுத்த சீன்லயே பார்த்தா தூக்குல தொங்கிட்டு இருக்காரு. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி ரியல் டைம்ல காமிக்கிறாங்க. இந்த போலீஸ் ஸ்டேஷனை இன்ஸ்பெக்ஷன் பங்களாக்கு இடம் மாத்த போறேன் அப்படின்னு சொல்றாங்க பாத்தீங்களா, அதுக்காக நிறைய பேர் கிளீன் பண்ண கூப்பிட்டுருக்காங்க. நிறைய பேர், முக்கியமா இந்த ஊர் மக்கள் யாரும் அந்த வீட்டுக்குள்ள போகாம வெளியவே கிளீன் பண்றாங்க. இந்த பங்களாக்குள்ள பெயிண்டிங் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஊர் மக்கள் வராம வெளியூர்ல இருந்து யாரையோ கூட்டிட்டு வந்து பெயிண்டிங் வேலைலாம் பாத்துக்கிட்டு இருக்காங்களாம். ஆனா நம்ம ஹீரோடைய டீம் கண்டிப்பா உள்ளுக்குள்ள போய் தான் ஆகணும். அவங்க உள்ளுக்குள்ள போயிட்டு எல்லா வேலையும் பாத்துக்கிட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோடைய அம்மா கால் பண்றாங்க. கால் பண்ணி, தம்பி எப்படி இருக்க, சாப்பிட்டியா, இந்த விஷயம்லாம் கேட்டு, நான் இப்பதான் ஜோஷியரை போயிட்டு பாத்துட்டு வரேன். ஜோஷியர் என்ன சொல்றாரு அப்படின்னா, உனக்கு ஒரு 3 மாசத்துக்கு 7.5 சனி ஆரம்பிச்சிருக்கான், நீ கொஞ்சம் பார்த்து பத்திரமா இரு, சாமி எல்லாம் கும்பிடு, மந்திரம் எல்லாம் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் போனை கட் பண்றாங்க. இப்போ அந்த இன்ஸ்பெக்ஷன் பங்களாவை பக்காவா ரெடி பண்ணியாச்சு. ரெடி பண்ணிட்டு ரிப்பன் எல்லாம் கட் பண்ணி உள்ளுக்குள்ள போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான ஏற்பாடுகள் எல்லாம் பண்ணும்போது அங்க எம்எல்ஏ வந்து ரிப்பனை கட் பண்ணிட்டு வேலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாரு. அவருக்கே உள்ளுக்குள்ள வர லைட்டா டர்ரா இருக்கு போல. இப்போ நம்ம ஹீரோடைய டீம் கண்டிப்பா உள்ளுக்குள்ள போய் தான் ஆகணும். அங்க இருக்க எஸ்ஐ, கான்ஸ்டபிள், ஹீரோ அப்படின்னு சொல்லிட்டு மாத்தி மாத்தி நீ உள்ள போ நீ உள்ள போ அப்படின்னு சொல்ல, அட வாங்கயா எல்லாரும் கண்டிப்பா உள்ளுக்குள்ள போய் தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே உள்ளுக்குள்ள போறாங்க. அதே டைம்ல போலீஸ் ஸ்டேஷனுடைய போர்டு கலண்டு கீழே அப்படியே தொங்கிட்டு இருக்கு. உள்ளுக்குள்ள போனோன்னு ஹீரோ என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல நம்ம எல்லாரும் ஒன்னா இருந்து இந்த விஷயத்தை இது பண்ணோம், ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆறுதலா இருக்கணும். அதனால என்ன பண்ண போறோம் அப்படின்னா, 2 லேடி கான்ஸ்டபிளை தவிர மத்த யாருக்குமே நைட்டு வந்துட்டு லீவு கிடையாது, வீட்டுக்கு போக கூடாது அப்படின்னு சொல்றாரு. ஐயோ சார் எனக்கு வயிற்று கலக்குது, நான் கண்டிப்பா போயே தீருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு கான்ஸ்டபிள் சொல்லும் போது, என்ன ஆனாலும் இங்கேயே போயிட்டு பாத்ரூம்ல உட்கார்ந்துட்டு, ஆனா யாருக்குமே லீவு கிடையாது அப்படின்னும் போது எல்லாரும் பயப்படுறாங்க. இதுல இன்னொரு கான்ஸ்டபிள் என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த இதுவுக்கு பெயிண்ட் பண்ண வந்த பெயிண்டர் வந்துட்டு எதையோ பார்த்து பயந்து போயிட்டு தற்கொலைக்கு ட்ரை பண்ணாராம். அவர் இப்போ ஹாஸ்பிடல்ல இருக்காருன்னு கேள்விப்பட்டேன், எனக்கு ஒரு மாதிரி பயமா இருக்கு அப்படின்னும் போது, பயப்படாதையா, இந்த பேய் நாய் எல்லாமே இந்த ஊர் மக்கள் கட்டி வச்ச கட்டுக்கதை மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏட்டு சொல்லும் போது பின்னாடி ஒரு சாமி படம்லாம் வச்சிருப்பாங்க. அதுல ஒரு சாமி படம் கீழே விழுந்து உடைய எல்லாருக்குமே அள்ளு கிளம்புது. சில நேரம் வந்துட்டு காத்தடிச்சா எல்லாமே கீழே ஒழுகும், பயப்படாதீங்க அப்படின்னும் போது அப்ப நம்ம ஹீரோ என்ன சொல்றாரு அப்படின்னா, யாராவது கம்ப்ளைண்ட் கொடுக்க வருவாங்க, அவங்கள பிடிச்சி உள்ளே வச்சுக்கோங்க, அவங்களையும் நம்ம துணைக்கி வச்சுக்கலாம் அப்படின்னும் போது, சார் நீங்க வேற, இந்த பங்களாக்குள்ள போலீஸ் ஸ்டேஷன் இருந்தா யாருமே கம்ப்ளைண்ட் கூட கொடுக்க வரமாட்டாங்க அப்படின்னும் போது, அப்படின்னா நம்ம ஊருக்குள்ள ரவுடித்தனம் பண்ணிட்டு 4 பேரை சுத்திட்டு இருப்பாங்க இல்லையா, அவங்க எல்லாரையும் கூட்டிட்டு வந்து உள்ளுக்குள்ள அடைச்சு வைங்க, மத்த விஷயம்லாம் அப்புறமேட்டுக்கா பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வேலையா எங்கேயோ வெளியே கிளம்புறாரு. இப்போ இந்த கான்ஸ்டபிள்லாம் ஊருக்குள்ள போயிட்டு ஒரு 5 பசங்க
ரவுடித்தனம் பண்ணிட்டு சுத்திக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள கூட்டிட்டு வர அவங்க இந்த பங்களாவை பார்த்தோன்னே உள்ளுக்குள்ள வரமாட்டேன் அப்படின்றாங்க. இன்னும் மோசம் 2 பேர் பயந்துட்டு ஓடியே போயிட்டாங்க. அந்த 3 பேரை மட்டும் உள்ளுக்குள்ள கூட்டணும்னா நாங்க எந்த தப்புமே பண்றதே கிடையாது, எந்த வம்பு தும்புக்கும் போறதே கிடையாது, எங்களையும் கைது பண்ணி கூட்டு வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இது கைது கிடையாது, ஒரு சின்ன விசாரணை மட்டும்தான், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, சாரு வருவாரு அப்படின்னு போது சண்டை போடுறாங்க. நைட் ஆகுது, நம்ம எஸ்ஐ வராரு. சார் நாங்க என்ன பண்ணோம், எங்களையும் கூட்டிட்டு வந்து நைட்டு முழுக்க இங்க ஸ்டே பண்ண வைக்க பாக்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, அந்த மாதிரிலாம் ஒண்ணுமே கிடையாது, நானா உங்களை கூட்டிட்டு வரல, டிஓஎஸ்பி தான் சொன்னாரு, அவரே விசாரிக்க வந்துகிட்டு இருக்காரு, அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கடா அப்படின்னும் போது அந்த 3 ரவுடில ஒரு பையன் என்ன சொல்றான் அப்படின்னா, டிஓஎஸ்பி செல்வராகவன் சாரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இவன் இதை சொல்லிட்டு வாய மூடுறான். திடீர்னு பயங்கரமா காத்தடிக்குது, அங்க இருக்க எல்லாமே கீழே ஒழுகுது, கரண்ட்டும் கட்டாது. கரண்ட் கட்டானவனே பக்கத்து ரூமுக்கு போயிட்டு கேண்டில் கொண்டு வரணும். போலீஸ் எல்லாருக்கும் பயமா இருக்கு. இவங்க வந்துட்டு அந்த 3 ரவுடிகளையும் மிரட்டி நீங்க போயிட்டு கொண்டு வாங்க அப்படின்னும் போது அதுல ஒரு பையன் மட்டும் போறான். அவன் மொபைல் லைட்லாம் ஆன் பண்ணிட்டு உள்ளுக்குள்ள போயிட்டு கேண்டில ஏத்திக்கிட்டு வரும்போது உள்ளுக்குள்ள யாரோ இருக்காங்க அப்படின்னும் போது அப்போ ஏட்டு கருப்பாகிறாரு. உள்ளுக்குள்ள என்ன உங்க ஆயாவை உட்காந்துட்டு இருக்க போறாங்க, அப்படிலாம் யாரும் கிடையாது, அங்க பேயும் இல்ல பூதமும் இல்ல அப்படின்னு சொல்லும் போது இப்போ கதவு எல்லாமே டமால் டிமில்னு ஆடுது. ஒரு கட்டத்துல கதவு எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா க்ளோஸ் ஆகுது. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி மறுநாள் காலைல காட்டுறாங்க. இந்த ஸ்டேஷனே அலங்கோலமா இருக்கு, எல்லாமே உடைஞ்சு போயிட்டு அப்படியே அந்த குப்பை கோலமா கிடக்குது. இந்த டைம்ல லேண்ட்லைனுக்கு யாரோ கால் பண்றாங்க. நம்ம ஏட்டு தான் அட்டன் பண்றாரு. யாருன்னு பார்த்தா எம்எல்ஏ கால் பண்ணி எல்லாமே ஓகேவா, நைட்டு முழுக்க நீங்க அங்கதான் ஸ்டே பண்ணீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது எல்லாமே ஓகே தான், எந்த பிரச்சனையும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ண, உண்மையை சொன்னா மானம் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு உண்மையை சொல்லாம போய் சொல்லிட்டு போனை கட் பண்றாரு. கட் பண்ணிட்டு எங்கடா ஹீரோ அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது நம்ம ஹீரோ செல்லுக்குள்ள படுத்து கிடக்கிறாரு. இல்ல உழுந்து கிடக்கிறாரு, அவரு உயிரோட இருக்காரா இல்லையான்னு கூட தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஏட்டு தான் போயிட்டு எழுப்பும் போது நல்ல வேலையா ஹீரோக்கு ஒண்ணுமே ஆகல. ஹீரோ ஏஞ்சவனே எங்கடா கழுத்துல மாட்டிக்கிட்டு இருந்த தாயத்தை காணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அது கரண்டு ஒரு ஓரமா உழுந்து கிடக்குது, அதை தூக்கி மாட்டிக்கிட்டாரு. அதுக்கப்புறமா வெளியே ஏதோ பயங்கரமா சவுண்டு கேக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேஷன்ல இருக்க எல்லாரும் வெளியே போயிட்டு பார்க்கும்போது ஒரு பொதுமக்கள்லாம் வந்திருக்காங்க. இன்னைக்கு நைட்டு முழுக்க இந்த பூத் பங்களால போலீஸ் தங்கி இருக்காங்களே, எல்லாருக்கும் என்னாச்சு, இருக்காங்களா இல்லையான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்து பார்க்கும்போது நல்ல வேலையா இவங்க யாருக்குமே ஒன்னும் ஆகல அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து விசில் அடிக்கிறாங்க, கையெல்லாம் தட்டுறாங்க. லோக்கல் மீடியா பர்சன்லாம் கூட வந்திருப்பாங்க. நல்ல வேலை போலீஸ்க்கு ஒண்ணுமே ஆகல அப்படின்னா உள்ளுக்குள்ள பேயில போல அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்க. இந்த டைம்ல நைட்டு ஸ்டேஷன்ல இருந்து ஒரு கான்ஸ்டபிள் ஆளை காணும், டே எங்கடா போனவன் அப்படின்னு சொல்லிட்டு தேடி பார்க்கும்போது ரூம்குள்ள இருந்து சவுண்டு கேக்குது. ரூமை திறந்து உள்ளுக்குள்ள பார்த்தா நைட்டு ஏதோ ஒரு ஃபோர்ஸ் வந்துச்சு, என்னை யாரோ கொண்டு வந்து இழுத்துட்டு வந்து இதுக்குள்ள போட்டு லாக் பண்ணிட்டாங்க, யாருன்னா சரியா பார்க்கவே முடியல அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஹீரோக்கு ரொம்ப பயமா இருக்கு. என்னுடைய தாயத்து கரண்டு ஒரு ஓரமா கிடக்குது, இவரை கொண்டு வந்து யாரோ உள்ளுக்குள்ள போட்டு லாக் பண்ணிருக்காங்க அப்படின்னா கண்டிப்பா இதுக்குள்ள என்னமோ அமானுஷமா இருக்கு, நம்ம ஒரு சாமியாரை கூட்டிட்டு வந்து பூஜை மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஏற்பாடு பண்றாரு. இப்போ சாமியார் வந்துட்டு இருப்பாரு, கூட இருக்க அசிஸ்டன்ட்லாம் பயந்துட்டு வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிருப்பாங்க, நீங்க வரல அப்படின்னா உங்க மேல பொய் கேஸ் போட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டி கொண்டு வந்திருக்காங்க. சாமியாரு பூஜை எல்லாம் பண்ணிட்டு இந்த பங்களாக்குள்ள துர்மரணம் ஏற்பட்டிருக்கு, அவங்களுடைய ஆன்மாலாம் சாந்தி அடைஞ்சுதா இல்லையா, எப்படி இறந்து போனாங்க, அது தற்கொலையா கொலையா இல்ல நேச்சுரல் டெத்தா அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயம்லாம் கண்டுபிடிச்சாதான் யாருடைய ஆத்மா சாந்தி அடையாம சுத்திக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து அதுக்கான பூஜை எல்லாம் பண்ணி நம்ம வந்துட்டு அதை சிறை வைக்க முடியும். இப்போதைக்கு ஒரு 4 தகடை மந்திரிச்சு கொடுத்திருக்கேன், இவங்களே கொண்டு போயிட்டு இந்த ஸ்டேஷனுடைய 4 மூலையிலையும் பொச்சிட்டு வந்துருவாங்க. இந்த பிளேட்டை தாண்டி இந்த தகடை தாண்டி எந்த ஒரு பேயாலையும் உள்ளுக்குள்ள வரவே முடியாது அப்படின்னு சொல்லும் போது இப்ப அசிஸ்டன்ட் 2 பேர் போறாங்க. போயிட்டு 3 இடத்துல பொச்சிட்டாங்க. 4வது இடத்துல புதைக்க ட்ரை பண்ணும்போது செமையா காத்தடிச்சுக்கிட்டு இருக்கு. இவங்களுக்கா ஒரே பயமா இருக்கு. 2 பேர்ல ஒருத்தர் நீ புதைச்சா புதை இல்லனா வந்தாவான்னு ஓடியே போயிட்டாரு. இன்னொருத்தரும் அந்த 4வது தகடை ஒழுங்காவே புதைக்காம சும்மா மேலாப்ல வச்சு மண்ணை மூடிட்டு அவரும் ஓடி போயிட்டாரு. இந்த டைம்ல ஒரு அழகான பேயை காமிக்கிறாங்க. இந்த பேய் இந்த பங்களாவை நோக்கி வந்துகிட்டு இருக்கு. அந்த தகடு மேலேயே இருக்கும். அந்த தகடை தன்னுடைய காலாலேயே தட்டி விட்டு வந்து இந்த பங்களாவை பேனு பார்த்துக்கிட்டு இருக்க. இதோட செகண்ட் எபிசோட் முடியுது. இப்போ 3வது எபிசோட் ஸ்டார்டிங் சீன்லயே ஒரு பழைய பிளாஷ்பேக் காமிக்கிறாங்க. இந்த ஃபாரஸ்ட் அதிகாரிகள் இருப்பாங்க பாத்தீங்களா, இவங்க வந்துட்டு ஒரு லாரியை பிடிக்கிறாங்க. இந்த லாரியில சந்தன மரம்லாம் கடத்திட்டு வராங்க. லாரியுடைய டிரைவர் இந்த ஃபாரஸ்ட் அதிகாரிகளை பார்த்தோன்னே பயந்துட்டு காட்டுக்குள்ள ஓட அந்த டிரைவரை எப்படியோ மடக்கி பிடிக்கிறாங்க. அவனை பிடிச்சி ஜீப்புக்குள்ள உட்கார வச்சு கூட்டிட்டு போயிட்டே இருக்கும்போது போற வழியில கரெக்டா வழியில வந்துட்டு ஒரு லாரி நிக்குது. இந்த லாரியை யாருங்க நிப்பாட்டினா அப்படின்னு சொல்லிட்டு 2 போலீஸ் இறங்குறாங்க. இறங்கி பார்க்கலான்னு போனா அந்த டைம்ல அந்த ரவுடி
இருக்கான் பாத்தீங்களா அந்த டிரைவர், அவன் தப்பிச்சு ஓடுவானா. அவன் தப்பிச்சு ஓடுறத பார்த்துட்டு மூணாவது போலீஸ் உள்ள இருப்பாரு. அவரு கத்த ஆரம்பிக்கிறாரு, ரவுடி ஓடுறான் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே விரட்ட இப்ப எல்லா போலீஸும் சேர்ந்துட்டு காட்டுக்குள்ள அந்த டிரைவரை பிடிக்க ஓடுறாங்க. ஓடி போயிட்டு என்ன பண்ணாங்க அப்படின்லாம் காமிக்கல, ஒரே ஒரு கன் சவுண்ட் கேக்குது. இப்ப அப்படியே எங்க சீன் கட் ஆகுது, ரியல் டைம்ல காமிக்கிறாங்க. கடைசி எபிசோட்ல ஒரு அழகான பொண்ணை காமிச்சாங்க பாத்தீங்களா, அது பொண்ணா பேயானே தெரியல. இப்போ புல்லட்ல வந்து இறங்குறா மக்களே. நேரா இந்த பொண்ணு உள்ளுக்குள்ள போயிட்டு எஸ்ஐய பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை போயிட்டு மீட் பண்ணி ஒரு வீடியோவை காமிக்கிறா. இவங்க பூஜை எல்லாம் பண்ணாங்க பாத்தீங்களா, அது எல்லாத்தையும் பக்காவா ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கா. மீடியால என் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் ஒர்க் பண்றாங்க, அவங்க கிட்ட மட்டும் இந்த வீடியோ கொடுத்தேன் அப்படின்னா லட்டு மாதிரி வாங்கிட்டு போயிட்டு பிரேக்கிங் நியூஸா போட்டு உங்க மானத்தை வாங்கிடுவாங்க. இது போலீஸ் ஸ்டேஷனா இல்ல பூஜை பண்ற இடமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நம்ம ஹீரோக்கு என்ன சொல்றது அப்படின்னே புரியல. ஏமா உனக்கு என்னமா வேணும், யாருமா நீ அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அப்படி வழிக்கு வாங்க. ஆக்சுவலா நான் இந்த பேரானார்மல் இன்வெஸ்டிகேஷன்லாம் பண்ணக்கூடிய ஒரு ஸ்டூடெண்ட். இந்த பங்களாவை பத்தி எக்கச்சக்கமான விஷயங்கள் கேள்விப்பட்டிருக்கேன். இந்த வீட்டுக்குள்ள பேய் இருக்கு, பூதம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஊருக்குள்ள எக்கச்சக்கமான விஷயங்கள் பேசுறாங்க. நீங்களும் அந்த பேயால பாதிக்கப்பட்ட மாதிரி தான் எனக்கு தோணுது. ஆனா எனக்கு பேய் மேல சாமி மேல நம்பிக்கை இல்ல. அந்த விஷயத்த இங்க பேய் இருக்கா இல்ல வேற ஏதாவது நடக்குதா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இருந்து நான் இன்வெஸ்டிகேஷன் பண்ண போறேன். உண்மையா இல்லையான்னு கண்டுபிடிக்க ட்ரை பண்ண போறேன். அதுக்கு நீங்க அனுமதி கொடுக்கணும். அனுமதி கொடுக்கல அப்படின்னா பொதுமக்கள் கிட்ட, பிரஸ், மீடியா கிட்ட எல்லாம் போயிட்டு இந்த வீடியோவை போட்டு காமிப்பேன் அப்படின்னும் போது நம்ம ஹீரோக்கு பக்கோன்னு இருக்கு. என்ன சொல்றது அப்படின்னே புரியல. ஏமா இந்த விஷயத்த நான் மட்டும் முடிவு பண்ண முடியாது, என் டீம் கிட்ட பேசிட்டு சொல்றேன், நீ வெயிட் பண்ணுமா அப்படின்னு சொல்லும் போது இந்த பொண்ணு வெயிட் பண்றா. இதே டைம்ல நம்ம ஏட்டு வந்துகிட்டு இருக்காரு. அப்ப பொதுமக்கள் யாரும் உள்ளுக்குள்ள வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்க பயந்துட்டு வெளியவே கம்ப்ளைண்டோட வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. என்னாச்சு ஏதாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது யாரோ என் ஏலக்காய் தோட்டத்துக்குள்ள போந்து அது எல்லாத்தையும் ஆட்டையை போட்டுட்டு போயிட்டாங்க. கண்டிப்பா இந்த ஊருக்காரனா இருக்க வாய்ப்பு இருக்கு, எப்படியாச்சும் தேடி கண்டுபிடிச்சு என் ஏலக்காய் எல்லாத்தையும் மீட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது சரி ஓகே நான் என்ன விஷயம்னு பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் வாங்கிக்கிறாரு. அடுத்து ரெண்டு லேடிஸ காமிக்கிறாங்க. இந்த ரெண்டு பேருக்குமே ஒரே புருஷன், அதாவது ஒரு பையனுக்கு ரெண்டு பொண்டாட்டி. என்னமா மறுபடியும் பிரச்சனையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது ஆமா சாரே, நைட்டு முழுக்க தூங்கவும் மாட்டாரு, குடிச்சிட்டு வந்து ஒரே பகலமா இருக்கு, ஒரே சண்டையா இருக்கு அப்படின்னு சொல்ல இன்னொரு பொண்டாட்டி சொல்றாங்க என்ன பகலையும் தூங்க விட மாட்டான் அப்படின்னு போது அப்படின்னு சார் அப்படி ஒண்ணும் இல்ல சார், அவன் கத்தியை கொண்டு வந்து என்ன வெட்ட பாக்குறான், பகல்லையும் தூங்க விட மாட்டான், நைட்லயும் தூங்க விட மாட்டான். இந்த போலீஸ் ஸ்டேஷன் வந்துட்டு ஊருக்குள்ள இருந்து இந்த பங்களாக்கு மாறினதுக்கு அப்புறமா என் புருஷனுடைய நடவடிக்கையே சரியில்லை அப்படின்னு போது சரிமா நான் பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏட்டு நேரா உள்ளுக்குள்ள போயிட்டு ஹீரோவை மீட் பண்ண. அங்க ஹீரோடைய டீம் இருக்காங்க. நம்ம ஹீரோ எல்லாமே சொல்றாரு, இந்த மாதிரி ஒரு பொண்ணு வந்து வீடியோலாம் காமிச்சு மிரட்டுறா, நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது பரவாயில்ல சார், நம்ம தனியா ஸ்டே பண்ணிக்கிட்டு இருக்கோம், இந்த மாதிரி ஒரு பொண்ணு வந்து ஸ்டே பண்றா அப்படின்னா நமக்கும் நல்ல விஷயம் தான். பேய் இருக்கா இல்லையா, அமானுஷமா ஏதாவது இருக்கா இல்லையான்னு அந்த பொண்ணு கண்டுபிடிக்க ட்ரை பண்ணிட்டோம், நம்ம சும்மா பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லும் போது சரி ஓகே அந்த பொண்ணை ஸ்டே பண்ண வச்சுக்கலாம், ஒரு ரூமை மட்டும் ரெடி பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்றாரு. அடுத்து ஏட்டு வந்துட்டு கம்ப்ளைண்ட பத்தி தான் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அந்த ரெண்டு பொண்டாட்டியை பார்த்தோம் இல்லையா, அந்த புருஷன்காரன் பேரு வந்துட்டு சோமனா. சோமன் சுத்தமா சரியே கிடையாது. இந்த ஸ்டேஷன் வந்துட்டு இந்த பூத் பங்களாக்கு மாறினதுக்கு அப்புறமா அவன் பொண்டாட்டியை போட்டு அடிக்கிறான், கொலை பண்ண பாக்குறான், அப்படி இப்படின்னு சொல்றாங்க. அவன் நடவடிக்கையே சரியில்லை அப்படின்னு சொல்றாங்க. நம்ம என்ன பண்ணலாம்னு கேட்கும் போது நீங்க போயிட்டு முதல்ல அந்த சோமனை புடிச்சிட்டு வாங்க, நம்ம இந்த ஸ்டேஷனை இன்ஸ்பெக்ஷன் பங்களாக்கு மாத்ததுக்கு அப்புறமா தான் அவன் அந்த மாதிரி நடந்துக்கிறான் அப்படின்னா கண்டிப்பா சம்திங் ராங்கா இருக்கு, இந்த பங்களாக்கும் அவனுக்கும் கூட ஏதாவது சம்பந்தம் இருக்க வாய்ப்பு இருக்கு, தூக்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிடுறாரு. அந்த ஏலக்கா கேஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அதையும் பாருங்க அப்படின்னு சொல்றாரு. இதே டைம்ல நம்ம ஹீரோயினை காமிக்கிறாங்க. இவங்களுக்கு ஒரு ரூமை ஒதுக்கி கொடுத்துட்டாங்க. நம்ம ஹீரோயின் போயிட்டு உட்கார்ந்துட்டு ஏதோ எக்யூப்மெண்ட்லாம் கொண்டு வந்திருக்காங்க. அதை லேப்டாப்ல கனெக்ட் பண்ணிட்டு இங்க ஏதாவது அமானுஷமா இருக்குதா இல்லையா, பேட் எனர்ஜி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அந்த லேப்டாப்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா மேலையும் கீழையும் அந்த கோடு ஏறி ஏறி இறங்குது. கண்டிப்பா இங்க என்னமோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு காமிக்குது. இந்த இடமே ஒரு மாதிரி அமானுஷத்தால பாதிக்கப்பட்ட மாதிரி காத்தடிக்குது. இது மட்டும் இல்லாம இவங்களுக்கு பின்னாடி ஏதோ ஒரு சக்தி அந்த பக்கமும் இந்த பக்கமும் போயிட்டு போயிட்டு வர சோ இருக்குது, கண்டிப்பா இங்க என்னமோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க புரிஞ்சுக்கிறாங்க. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணா நம்ம ஹீரோடைய டீம் போயிட்டு சோமனை தூக்கிட்டு வந்துட்டாங்க. அவன் வரும்போதே புலம்பிக்கிட்டே வரான், நான் எங்க வேணா வரேன், என் மேல எல்லா கேஸையும் போட்டு நேரா ஜெயிலுக்கே கூட்டு போங்க, ஆனா இந்த இன்ஸ்பெக்ஷன் பங்களாக்குள்ள மட்டும் கூட்டிட்டு போகாதீங்க, ஏற்கனவே இந்த பங்களா பக்கமா வரும்போது ஏதோ ஒரு பேயை பார்த்து பயந்து போயிட்டு 3 நாள் படுத்த படுக்கையா கடன, உள்ளுக்குள்ள மட்டும் கூட்டு போவாதீங்க அப்படின்னு அல வாடா உள்ள அப்படின்னு சொல்லிட்டு இவனை குண்டு கட்டா உள்ளுக்குள்ள தூக்கிட்டு போறாங்க. இப்ப நமக்கு ஒரு பிளாஷ்பேக் காமிக்கிறாங்க. இதுக்கு முன்னாடியே ஒரு ஃபாரஸ்ட் அதிகாரியை காமிச்சாங்க பாத்தீங்களா, அவர் இந்த வீட்டுல ஸ்டே பண்ணிருக்கும் போது இதே சோமன் தான் ஏதோ பைக்குள்ள போட்டு கொண்டு வந்து அவருடைய ஜீப்குள்ள வச்சுட்டு அவன் பாட்டுன்னு ஓடி போறான். இப்ப இந்த ஃபாரஸ்ட் ஆபீசர் தன்னுடைய ஃபேமிலியை கூப்பிட்டு எங்கேயோ போயிட்டு இருக்கும் போது போற வழியில போலீஸ் செக் பண்றாங்க. அப்படி செக் பண்ணி பார்க்கும்போது இவருடைய ஜீப்புக்குள்ள யானை தந்தத்தை கண்டுபிடிக்கிறாங்க. இதை பார்த்துட்டு இது எப்படி ஜீப்புக்குள்ள வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது எனக்கு தெரியாது, நான் எப்படி என் ஜீப்புக்குள்ளேயே வைப்பேன், கண்டிப்பா இது நான் வைக்கல, வேற யாரோ வச்சுட்டாங்க போல அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு என்ன சொல்றது அப்படின்னே புரியல. பயபுள்ள வசமா மாட்டிக்கிட்டாரு. இப்ப அப்படியே ரியல் டைம்ல
டைம்ல காட்டுறாங்க. சோமனை கூட்டிட்டு வந்து ஹீரோயின் முன்னாடி உட்கார வச்சிருக்காங்க. நம்ம ஹீரோயின் கையில ஒரு டிவைஸ் வச்சிருப்பாங்க பாத்தீங்களா, அந்த டிவைஸை இவனுக்கு முன்னாடி காமிச்சு ஜூமா பை பை பாபி ஷா, ஜூமா பை பை பாபி ஷானு மந்திரம் சொல்ல இவன் கொஞ்சம் கொஞ்சமா ஒரு மாதிரி மாறுறான். இவன் உடம்புக்குள்ள ஆன்மா வரது எல்லாராலையும் ஃபீல் பண்ண முடியுது. அந்த ஆன்மா வந்துட்டு ஒரு மாதிரி கத்த ஆரம்பிக்குது. சொல்லு, யாரு அதை வைக்க சொன்னா, யாரு அதை வைக்க சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அந்த பேய் பேனு கத்தி, யாரு அதை வச்சாங்களோ அவங்க கிட்ட போயிட்டு கேளு, அப்படி இல்ல அப்படின்னா யாரு கொன்னாங்களோ அவங்க கிட்ட போயிட்டு கேளு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மயக்கம் போட்டு கீழே விழுகுது. இப்போ சோமனுக்கு ஏதோ ஆயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவனை தூக்கிட்டு போறாங்க. நம்ம ஹீரோயின் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இங்க வந்த ஆன்மா சரியா எதுவுமே சொல்லவே இல்லை, இங்க வச்சவனை வந்துட்டு போயிட்டு கேட்கணுமா, அதுக்கப்புறம் கொன்னவனை கேட்கணும் அப்படின்னு சொல்லிருக்கு. முதல்ல யாரு இறந்து போனா அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கணும். அப்பதான் இங்க இருக்கிறது யாருடைய பேய் எதுக்கு வந்திருக்குன்னு கண்டுபிடிக்க முடியும். இந்த இன்ஸ்பெக்ஷன் பங்களால முதல்ல இறந்து போனது பாலமுருகன் சாருடைய ஃபேமிலி தானே, அதாவது அந்த ஃபாரஸ்ட் அதிகாரியுடைய ஃபேமிலியா, அவங்க எப்படி இறந்து போனாங்கன்னு கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க. இவங்க போனதுக்கு அப்புறமா நம்ம யார போயிட்டு எப்படி கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோடைய டீம் யோசிச்சுக்கிட்டு இருக்கும் போது அப்போ செல்ஃப் சரியுது, அதுல இருந்து சில ஃபைல்லாம் கீழே ஒழுகும் போது மேலேயே ஒரு ஃபைல் இருக்கு. அந்த ஃபைல் எடுத்து ஹீரோ பார்க்க ஆரம்பிக்கிறாரு. இதோட இந்த எபிசோட் முடியுது. இது இப்போ 4வது எபிசோடிய ஸ்டார்டிங் சீன்லயே நமக்கு பிளாஷ்பேக் காமிக்கிறாங்க. அந்த ஃபாரஸ்ட் அதிகாரி பாலமுருகன் சார் தான் உட்காந்து டிவி பார்த்துட்டு இருக்கும் போது டிவி நியூஸ்ல இந்த மாதிரி பாலமுருகன் அப்படின்ற ஒரு ஃபாரஸ்ட் அதிகாரி யானையுடைய தந்தத்தை கடத்த ட்ரை பண்ணிருக்காரு. அது மட்டும் இல்லாம கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சந்தன மரத்தை கடத்த ட்ரை பண்ண ஒரு டிரைவரையும் ஷூட் பண்ணி கொலை பண்ணிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ் ஓடிட்டு இருக்க. இவருக்கு இந்த நியூஸை கேட்க ரொம்ப கஷ்டமா இருக்கு. இது எதுவுமே நம்ம பண்ணவே இல்லை, ஆனா என் மேல பழிய போட்டு மாட்டியோட ட்ரை பண்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஃபேமிலியோட பேசிட்டு இருக்காரு, அழுதுட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தா இந்த கஷ்டம் தாழ முடியாம ஃபேமிலி எல்லாரையும் கொலை பண்ணிட்டு இவரும் தற்கொலை பண்ணி இறந்து போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ் ஓடிக்கிட்டு இருக்கு. போலீஸ் அதிகாரிகள் எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. இப்போ இந்த கேஸ் உடைய ஃபைல் தான் நம்ம ஹீரோ கைக்கு கிடைச்சிருக்கோம் மக்களே. இந்த கேஸை பத்தி நம்ம ஹீரோ ஏட்டுக்கிட்ட பேசிட்டு இருக்கும் போது அங்க ஹீரோயினும் வந்து உட்காந்துட்டு இருக்காங்க. சரி, இந்த பொண்ணு கூடயும் சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்னும் போது இப்போ எல்லாமே நம்ம ஹீரோ சொல்றாரு. அவருடைய ரிவால்வரை வச்சுதான் யாரோ அந்த டிரைவரை ஷூட் பண்ணி கொலை பண்ணிருக்காங்க. ஆனா விசாரணைக்கு கூப்பிடும் போது நான் கொலை பண்ணவே கிடையாது, நான் அந்த டிரைவரை விரட்டிட்டு போகும்போது என் கையில கன்னே இல்ல அப்படின்னு சொல்லிருக்காரு. இது மட்டும் இல்லாம அந்த யானை தந்தத்தை ஏன் கடத்துனீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அந்த யானை தந்தம் எப்படி என் வண்டிக்குள்ள வந்துச்சுன்னே தெரியல அப்படின்னு சொல்லிருக்காரு. அவரை பொறுத்த வரைக்கும் அவர் வந்துட்டு தான் ஒரு நிரபராதி அப்படின்னு தான் சொல்லிருக்காரு. இதை நம்ம உண்மையா பொய்யான்னு கண்டுபிடிக்க ட்ரை பண்ணோம் அப்படின்னும் போது அப்போ ஹீரோயின் சொல்றாங்க, இந்த மாதிரி சந்தன மரத்தெல்லாம் யாரு கடத்துவா, ரொம்ப இந்த சொசைட்டில பெரிய ஆளா இருக்கவங்க தான் கடத்துவாங்க. கடத்துறவங்க சில கோழிகளா இருந்தாலும் பின்னாடி இருக்கவங்க பெரிய ஆட்களா மட்டும்தான் இருப்பாங்க. இவங்கெல்லாம் மாட்டினாங்க அப்படின்னா அந்த பெரிய ஆள் கண்டிப்பா மாட்டுவாங்க அப்படின்னா அந்த பெரிய தலை முதல்ல அந்த டிரைவரை கொலை பண்ணிட்டு அதுக்கப்புறமா அந்த பழிய தூக்கி பாலமுருகன் சார் மேல போட்டு அவருடைய வண்டிக்குள்ள அந்த தந்தத்தை கூட ஒளிச்சு வச்சிருக்க வாய்ப்பு இருக்கு. நல்லா யோசிச்சு பாருங்க அப்படின்னும் போது அப்போ ஏட்டு என்ன சொல்றாரு அப்படின்னா அப்படியும் இருக்க வாய்ப்பு இருக்கு. சோ அப்படின்னா நம்ம வந்துட்டு பாலமுருகன் சார் குற்றவாளி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணமான்னு கேட்கும் போது செமையா காத்தடிக்குது. என்னடா இது திடீர்னு காத்தடிக்குதே அப்படின்னு சொல்லிட்டு முருகன் சார் ஹீரோயிட்ட கேட்கும் போது இந்த இடம் ஓப்பனா இருக்கு இல்லையா, அதான் காத்தடிக்குது அப்படின்னு. அப்போ ஹீரோயினுடைய முகத்தை பார்க்கணுமே, ஒரு மாதிரி பேயோடைய முகம் மாதிரி காமிக்கிறாங்க. இது ஒரு சிக்னல், பாலமுருகன் சாருடைய ஆன்மா தான் இங்க சுத்திக்கிட்டு இருக்கு போல, தான் ஒரு நிரபராதி அப்படின்னு சொல்லிட்டு அது வந்துட்டு ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கு. நம்ம இந்த சைனை ஃபாலோ பண்ணோம், கண்டிப்பா நம்ம ஒரு கரெக்டான கேஸ் எடுத்திருக்கோம், இதே வழியில போலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்றாங்க. இப்ப அப்படியே அங்க சீனை கட் பண்ணா அந்த டைம்ல பாலமுருகன் சாருக்குள்ள ஒர்க் பண்ண ஒரு அதிகாரியை மீட் பண்ண போறாங்க. அவர் உடம்புக்கே முடியாம ஹாஸ்பிட்டலே கதின்னு கிடக்கிறாரு. அவரை போயிட்டு மீட் பண்ணி பாலமுருகன் சாருடைய பேரை கேட்டவனே அந்த பேரை கேட்டவனே இவருக்கு ஒரு மாதிரி ஆகுது. நான் பண்ண பாவத்துக்கு தான் இப்போ வந்துட்டு இங்க ஹாஸ்பிட்டலே கதின்னு உட்கார்ந்துகிட்டு இருக்கேன், என் உடம்பு போச்சு, என் மகன் போயிட்டான், எல்லாமே நாசமா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு புலம்ப. என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு கேட்கும் போது இந்த மாதிரி நான் டியூட்டிக்கு ஜாயின் பண்ண புதுசுல ஒரு நேர்மையான அதிகாரியா இருந்தேன், அதுக்கப்புறம் லஞ்சம் லாவண்யத்துக்கு காசுக்கு ஆசைப்பட்டு நான் ஒரு கரப்ட் போலீஸா மாறிட்டேன், காசுக்காக நான் என்ன வேணா செய்வேன், அதனால்தான் கொஞ்சம் வருஷங்களுக்கு முன்னாடி என்னுடைய பையன் அந்த காட்டுக்குள்ள ட்ரெக்கிங் போகும்போது கீழே விழுந்து இறந்து போனா. இப்போ நான் உடம்புக்கு முடியாம ஹாஸ்பிட்டலே கதின்னு உட்கார்ந்துகிட்டு இருக்கேன். ஆக்சுவலா நம்ம பாலமுருகன் சார் வந்துட்டு ரொம்ப நல்ல ஒரு லஞ்சமே வாங்க மாட்டாரு. ஆக்சுவலா அன்னைக்கு அந்த டிரைவர் ஓடி போகும்போது நான் தான் கூட இருந்தேன், நான் தான் வந்துட்டு பாலமுருகன் சாருடைய அந்த கன்னை தூக்கி எஸ்ஐ செல்வா சார் கிட்ட எடுத்து கொடுத்தேன் அப்படின்னும் போது எஸ்ஐ செல்வாவா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ஷாக் ஆகுறாரு. ஆமா, அந்த டைம்ல வந்துட்டு எல்லாரும் ஓடி போனாங்க. ஓடி போகும்போது பாலமுருகன் சார் கிட்ட கன்னே இல்ல, அவர் எப்படி ஷூட் பண்ண முடியும், இந்த விஷயம்லாம் அப்பயே சொல்லலாம் அப்படின்னு தான் பார்த்தேன். எனக்கும் பொண்டாட்டி புள்ள எல்லாருமே இருக்காங்களே, கண்டிப்பா இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு பெரிய தலை இருக்கு, நம்ம தலை
தலையிட வேணாம் அப்படின்னு தான் அமைதியா விட்டேன், அதுக்கு தான் இப்போ நான் பாடா பட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு புலம்ப சரின்னு விசாரிச்சு முடிச்சுட்டு இங்க இருந்து கிளம்புறாங்க. கிளம்பி போகும்போது நம்ம ஹீரோயின் வந்துட்டு இவரை முறைக்கும் போது அவங்க கண்ணுலாம் ஒரு மாதிரி மாறுது, பயங்கரமா காத்தடிக்குது. இவங்களுக்கு கண்ணு ரெட் கலர்ல மாற மாற இவருக்கு பிக்ஸ் வந்து அந்த மனுஷன் உடம்புக்கு முடியாம அப்படியே இறந்து போறாரு. அவ்வளவுதான் மறுகையா. இப்ப அப்படியே எங்க சீன் கட்டாது. நம்ம ஏட்ட காமிக்கிறாங்க. ஏட்டு போயிட்டு ஒரு ஆளை மீட் பண்றாரு. இவரு யாரு அப்படின்னா அந்த சந்தன மரம் கடத்தும் போது டிரைவர் இறங்கி ஓடினாரு பாத்தீங்களா, அந்த டிரைவருடைய கூட்டாளி. இவரும் அந்த டிரைவரும் சேர்ந்துட்டு தான் சந்தன மரம் கடத்த காட்டுக்குள்ள போவாங்களாம். இப்போ இவரை மீட் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கும் போது இதெல்லாம் பின்னாடி யாரு இருக்கா அப்படின்லாம் தெரியாது. எனக்கு தெரிஞ்சு அந்த டைம்ல சந்தன மரம்லாம் கடத்தினது இப்போ எம்எல்ஏவா இருக்காரு அவரு தான் நினைக்கிறேன். அதுவும் எனக்கு ஷோரா தெரியல. மத்தபடி நீங்க கேட்டபடி எந்த கேள்விக்கும் எனக்கு ஆன்சரே தெரியாது அப்படின்னு சொல்லும் போது சரின்னு சொல்லிட்டு ஏட்டு கிளம்பிட்டாரு. இப்போ நம்ம ஹீரோவும் ஏட்டும் மீட் பண்ணி பேசுறாங்க தனியா. அப்போ ஏட்டு விசாரிச்ச எல்லாமே சொல்றாரு. என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பார்க்கும்போது சந்தன மரம்லாம் கடத்தினது அந்த டைம்ல கண்டிப்பா எம்எல்ஏவா இருக்க வாய்ப்பு இருக்கு. அந்த டிரைவருடைய பார்ட்னருக்கு எல்லாமே தெரியுது. ஆனா ஒரு மாதிரி தயக்கத்தோட பேசுறாரு. அவருக்கும் லைட்டா பயமா இருக்கு போல அப்படின்னும் போது இப்போ நம்ம ஹீரோ சொல்றாரு, இந்த ஃபாரஸ்ட் அதிகாரி செல்வராகவன் சார் கிட்ட தான் கன்னை தூக்கி கொடுத்திருக்காரு. சோ வந்துட்டு அந்த ஆளு கூட ஷூட் பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னும் போது அப்போ எஸ்ஐயா இருந்த செல்வா சார் தான் இப்போ வந்துட்டு டிஒஎஸ்பியா இருக்காரு. நம்மளால போயிட்டு அவரை விசாரிக்க முடியாது. நம்ம என்ன பண்ணலாம், யோசிங்க அப்படின்னும் போது ஏதாவது கண்டிப்பா பண்ணியே ஆகணும். ஆனா இந்த கேஸ்ல ஷூட் பண்ணி கொலை பண்ணது ஒண்ணு அந்த டிஒஎஸ்பியா இருக்க வாய்ப்பு இருக்கு, அப்படி இல்ல அப்படின்னா எம்எல்ஏவா இருக்க வாய்ப்பு இருக்கு, அப்படி இல்லனா கூட மூணாவதா யாரோ சம்பந்தப்பட்டிருக்க கூட வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பேசிட்டு இருக்கும் போது இதோட இந்த எபிசோட முடியுது. இப்போ 5வது எபிசோடைய ஸ்டார்டிங் சீன்லயே பிளாஷ்பேக் காமிக்கிறாங்க. பாலமுருகன் சார் தான் இப்போ அந்த வீட்ல ஸ்டே பண்ணிட்டு இருக்காரு. அந்த டைம்ல எஸ்பி செல்வா சார் வராரு. வரும்போதே அந்த குட்டி பையனுக்கு ஒரு ரிமோட் கண்ட்ரோல் காரை வாங்கி கொடுத்துட்டு அப்படியே ஜாலியா உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கும் போது ஒரு முக்கியமான விஷயமா பேசணும், வா வெளியே போலாம் அப்படின்னு சொல்லிட்டு தனியா கூட்டிட்டு வந்து, நீ ஒரு சந்தன மரம் கடத்தக்கூடிய லாரியை பிடிச்ச இல்லையா, அந்த லாரி எனக்கு தெரிஞ்சவங்களுடைய லாரி, கொஞ்சம் பெரிய ஆளு, எனக்காக அந்த லாரியை விட முடியுமா, நான் உனக்கு எவ்வளவு காசு வேணுமோ பேசி வாங்கி கொடுக்குறேன் அப்படின்னும் போது இவரு கடுப்பாகிறாரு. அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது, நீங்க இந்த மாதிரி பேசுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி எல்லாம் கேட்பீங்கன்னு தெரிஞ்சா கண்டிப்பா பேச தனியா கூட வந்துருக்க மாட்டேன், தயவு செஞ்சு இங்க போயிடுங்க அப்படின்னும் போது, இல்லையா நல்லா யோசிப்பாரு, பிரச்சனை எதுவும் வேணாம், நீ எவ்வளவு காசு கேட்டாலும் நான் வாங்கி தரேன், நம்ம கொஞ்சம் இணக்கமா போயிடலாம், அந்த லாரியை மட்டும் விடு அப்படின்னும் போது இதுக்கு மேல பேசுறதுக்கு ஒண்ணுமே கிடையாது, நீங்க என் சீனியர்னு சொல்லிதான் அமைதியா இருக்கேன், இல்ல அப்படின்னா அந்த டாய்க்கார கூட என் பையன் இருந்து புடுங்கி கொண்டு வந்து உங்ககிட்ட கொடுத்துருவேன், தயவு செஞ்சு போயிடுங்க அப்படின்னு சொல்லும் போது இவரு கடுப்பாயிட்டாங்க, கிளம்பிட்டாரு. இப்போ ரியல் டைம்ல காமிக்கிறார். நம்ம ஹீரோ சாமி கும்பிட்டுக்கிட்டு இருக்காரு. அம்மா வந்துட்டு புதுசா ஏதோ ஒரு தாயத்தை மந்திரிச்சு கொடுத்தாங்களாம். அதை கட்ட ட்ரை பண்ணிட்டு இருக்கும் போது கட்ட முடியல. அந்த டைம்ல அங்க நம்ம ஹீரோயின் வராங்க. ஹீரோயினை கட்டி விடுங்க அப்படின்னும் போது அவங்க இந்த தாயத்தை பார்த்தோன்னே 2 அடி பின்னாடி போறாங்க. ஏதோ கரண்ட் ஷாக் அடிச்ச மாதிரி. எனக்கு இதெல்லாம் நம்பிக்கையே கிடையாது, என்னால இந்த விஷயம்லாம் கட்ட முடியாது, யாருக்கு நம்பிக்கை இருக்கோ யாரால கட்டி விட முடியுமோ அவங்க கிட்ட போயிட்டு கட்டிக்கோங்க அப்படின்னும் போது, ஏமா இது ஏமா டயலாக் எல்லாம் பேசுற அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பாக்க இப்ப அங்க அந்த ஏட்டு வராரு. ஏட்டு கிட்ட அந்த 2 பொண்டாட்டிக்கார எங்க போனா, சோமனை ஆளையே காணும் அப்படின்னும் போது சோமனுக்கு பைத்தியமே பிடிச்சு போச்சு, அவன் ஹாஸ்பிட்டல்ல இருக்கான், அவனுடைய 2 பொண்டாட்டியும் மாறி மாறி கவனிச்சுக்கிறாங்க அப்படின்னு சொல்லும் போது சரி ஓகே நம்ம போயிட்டு முதல்ல அவனை பார்த்து விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருந்து கிளம்புறாங்க. சோமன் 3 பேரையும் பார்த்து பயப்படுறான். முக்கியமா ஹீரோயினை பார்த்து அவனுக்கு அல்லே கிளம்புது. அவங்க கூட போகும்போதே அந்த டிவைஸையும் கொண்டே போயிருக்காங்க. என்ன வேணும் ஏது வேணும், இப்ப ஏன் என்ன பார்க்க வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது நம்ம ஏட்டு கேட்கிறாரு, அந்த யானை தந்தத்தை நீ தான் கொண்டு போயிட்டு அந்த இதுல வச்சியா, அதை கொண்டு போயிட்டு யாரு வைக்க சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அது ஒரு பழைய கேஸ், அதை கேட்டு எதுக்காக இப்போ வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அது பழைய கேஸோ புது கேஸோ நான் கேட்ட கேள்விக்கு மட்டும் ஆன்சர் பண்ணு, ஒழுங்கு மரியாதையா சொல்லு, இல்ல அப்படின்னா அந்த மந்திர இதோ கூடவே கொண்டு வந்திருக்காங்க பாத்தியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நான் சொல்லிடுறேன், ஆக்சுவலா அந்த யானை தந்தத்தை கொண்டு போய் வைக்க சொன்னது வேற யாரும் கிடையாது, இப்போ எம்எல்ஏவா இருக்காரு அந்த சாஜி தான், அவர் எல்லா வேலையும் பாப்பாரு சார், அவருக்கு பினாமி மாதிரி நான் தான் எல்லாத்துக்கும் ஹெல்ப் பண்ணுவேன், அவர் வந்துட்டு சாண்டல்வுட் கடத்துவாரு, அதுக்கப்புறம் யானை தந்தம் கஞ்சா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே கடத்துவாரு, அவருக்கு ஐசக்னு ஒரு பார்ட்னர் இருக்காரு, அந்த பார்ட்னரை இது வரைக்கும் யாருமே பார்த்ததே கிடையாது, சைலண்டா பின்னாடி இருந்துட்டு எல்லாமே சொல்லுவாரு, அதுபடி இந்த எம்எல்ஏ நடத்துவாரு, மத்தபடி எனக்கு ஒண்ணுமே தெரியாது அப்படின்னு சொல்லும் போது சரி ஓகே நீ வந்துட்டு அப்ரூவரா மாறிட்ட அப்படின்னா உனக்கு தண்டனை கம்மியா கிடைக்க நான் ஏற்பாடு பண்றேன் அப்படின்னும் போது இவனும் ஓகே ஓகே அப்படின்னு சொல்றான். இப்ப அப்படியே எங்க சீன் கட்டாது எம்எல்ஏ காமிக்கிறாங்க. இந்த எம்எல்ஏக்கு ஐசக் கால் பண்றான். கால் பண்ணி நான் கிளம்பி ஊருக்கு வர போறேன், ஊருக்கு வந்தவனே எல்லாருக்கும் பார்ட்டி வைக்கணும், எல்லா
ஏற்பாடுகளும் பயங்கர அமோகமா இருக்கணும் அப்படின்னும் போது நீங்க வந்தா மட்டும் போதும், எல்லா ஏற்பாடுகளையும் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆளு போனை கட் பண்றாரு. அடுத்து நம்ம ஹீரோவையும் ஏட்டையும் காமிக்கிறாங்க. நம்ம ஏட்டுக்கு வந்துட்டு சாமி பூதத்து மேல நம்பிக்கையே கிடையாது, ஆனா நம்ம ஹீரோக்கு இருக்கு. நம்ம ஹீரோ போயிட்டு அந்த சாமியாரை மீட் பண்ணி முதல்ல அந்த பங்களால இறந்து போனது யாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அந்த பாலமுருகன் சாரும் அவங்க ஃபேமிலியும் தான் தற்கொலை பண்ணி இறந்து போயிட்டாங்க. அதுக்கப்புறமா ஒரு 4 பேர் தூக்கு மாட்டி தொங்கிட்டாங்க. இந்த விஷயம்லாம் கண்டுபிடிச்சிருக்கேன் அப்படின்னும் போது இறந்து போனதுக்கு அப்புறமா டெட் பாடி எல்லாம் என்ன பண்ணாங்க விசாரிச்சிங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது பாலமுருகன் சாரு ஃபேமிலியோட இறந்து போயிட்டாரு. அவருக்கு சொந்த பந்தம் அப்படின்னு சொல்லிட்டு யாருமே கிடையாது. அந்த டெட் பாடியை போலீஸே தானம் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் 4 பேர் இறந்து போனாங்க இல்லையா, 3 பேருடைய டெட் பாடியை ஃபேமிலி வாங்கிட்டு போயிட்டாங்க. 4ஆவதா இறந்து போன ப்ரொஃபசர் குருவில்லாவுடைய டெட் பாடியை வந்துட்டு மெடிக்கல் காலேஜுக்கு டொனேஷன் பண்ணிட்டாங்க. ஏன் அப்படின்னா அவர் இறந்து போனதுக்கு முன்னாடியே ஒருவேளை ஃபியூச்சர்ல நான் இறந்து போயிட்டேன் அப்படின்னா என் டெட் பாடியை அடக்கம் பண்ணக்கூடாது, இந்த ஆராய்ச்சிக்காக உதவணும் அப்படின்னு சொல்லிட்டு யூனிவர்சிட்டிக்கு டொனேஷன் பண்ணிட்டாராம். இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி மெடிக்கல் காலேஜுடைய ஒரு நியூஸை காமிக்கிறாங்க. அந்த மெடிக்கல் காலேஜை சேர்ந்த ஆனா அப்படின்ற பொண்ணு 20 நாளைக்கு முன்னாடி இறந்து போயிட்டு இருக்கா. அந்த பொண்ணுடைய பாடியை அடக்கமும் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா அந்த பொண்ணுடைய ஃபேமிலிக்கு பொண்ணுடைய சாவுல ஏதோ மர்மம் இருக்கு, அந்த பொண்ணை யாரோ கொலை பண்ணிட்டாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு டவுட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்ல கேஸ் போட்டிருக்காங்க. கோர்ட்டுக்கும் கேஸ் போயிட்டு இப்போ அந்த டெட் பாடியை ரீபோஸ்ட் மாட்டும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தோண்டி பார்த்தா உள்ளுக்குள்ள பாடியை காணும். என்னடா 20 நாளைக்கு முன்னாடி புதைச்ச பாடியை காணுமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரே பரபரப்பா இருக்கு. நியூஸ்ல அந்த பொண்ணுடைய போட்டோவை போடுறாங்க. பார்த்தா அது வேற யாரும் கிடையாது, நம்ம ஹீரோயின் தான். நம்ம ஹீரோயின் இறந்து போயிட்டாங்க அப்படின்னா அப்போ இங்க வந்து பேரெல்லாம் மாத்தி வச்சுக்கிட்டு இங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா ஹீரோயின் பேயா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளையே யோசிக்க வச்சு இந்த எபிசோட முடிக்கிறாங்க. இப்போ 6வது எபிசோடைய ஸ்டார்டிங் சீன்லயே ஒரு பிளாஷ்பேக் காமிக்கிறாங்க. நம்ம பாலமுருகன் சார் ஃபேமிலியோட இந்த பங்களால இருக்கும்போது ஐசக், இந்த எம்எல்ஏ, அதுக்கப்புறமா அந்த போலீஸ் எஸ்ஐ இவங்க 3 பேருமே வராங்க. ஐசக் மிரட்டாரு, இந்த கேஸோடைய ஃபைல்லாம் எங்க இருக்கு, ஒழுங்கா என்கிட்ட கொடுத்துட்டு நீ வந்துட்டு எனக்கு சப்போர்ட்டா இருந்த அப்படின்னா உன் குடும்பத்தோட சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்னும் போது முடியவே முடியாது, நான் எந்த தப்புமே பண்ணவே இல்லை, கோர்ட்டு காட்சி போயிட்டு ப்ரூவ் பண்ணுவேன் அப்படின்னும் போது இங்க பாரு ஏற்கனவே அந்த டிரைவரை கொன்ன கேஸ் இருக்கு, அது மட்டும் இல்லாம இந்த ஐவரி கேஸும் சேர்ந்தது அப்படின்னா அவ்வளவுதான் வாழ்க்கையே முடிஞ்சு போயிடும் அப்படின்னும் போது நான் தான் டிரைவரை கொலையே பண்ணவே இல்லையே அப்படின்னும் போது ஆமா நீ கொலை பண்ணல, ஆனா நான் தான் அவனை கொலை பண்ணேன் அப்படின்னும் போது நமக்கு பிளாஷ்பேக்ல காமிக்கிறாங்க ஐசக் தான் கொலை பண்றான். நான் அந்த டிரைவரை சும்மா கொலை பண்ணல, அவன் டிரைவர் அப்படின்ற அந்த வேலையை தாண்டி நாங்க என்ன பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் மோப்ப முடிச்சு கண்டுபிடிச்சிட்டான், அதான் பிளான் பண்ணி கொலை பண்ணேன், இப்போ நீங்களும் சாக போறீங்க அப்படின்னும் போது வீட்டுக்குள்ள போயிட்டு இந்த கேஸோடைய டீட்டெயில் எல்லாம் கொண்டு வந்து எரிச்சிட்டு அதுக்கப்புறம் இந்த ஃபேமிலியை மொத்தமா கொலை பண்ணிட்டு இந்த பாலமுருகன் தான் ஃபேமிலியை கொலை பண்ணிட்டு அவரும் தூக்கு மாட்டி தொங்கிட்டாரு அப்படின்ற மாதிரி செட் பண்ணி விட்டுட்டு இருக்காங்க. இப்போ ரியல் டைம்ல காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோடைய டீமும் சேர்ந்துட்டு இந்த பொண்ணு இறந்து பேயா தான் வந்திருக்கா போல, ஆனா நம்ம கூடலாம் இருந்தாலே நியூஸ்ல பார்த்துட்டு நம்ம வந்துட்டு கேமரா ஃபுட்டேஜை செக் பண்ணி பார்க்கலாம், இந்த பொண்ணு வந்துட்டு போற விஷயம் ரெக்கார்ட் ஆயிருக்கான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா எந்த ஃபுட்டேஜ்லயும் அந்த பொண்ணை காணும். மக்களே கொய்யால பேய் பூதம்னு இது வரைக்கும் கேள்விதான் பட்டிருக்கோம், முதல் முறையா நேர்ல பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. ஆக்சுவலா அன்னைக்கு சாமி கிட்ட நின்று இந்த தாயத்தை கட்டி விடு அப்படின்னும் போது அந்த பொண்ணு ஷாக் அடிச்ச மாதிரி பயந்து போனா, அப்பயே நான் கெஸ் பண்ணிருக்கணும், அப்பயே விட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டு இருக்காரு நம்ம ஹீரோ. இப்போ சாமியார் கால் பண்றாரு. கால் பண்ணி நான் வந்துட்டு ஒரு பயங்கர சக்தி வாய்ந்த தகடை தான் புதைச்சிட்டு வந்தேன், அதை தாண்டி எப்படி அந்த பேயால உள்ளுக்குள்ள வர முடிஞ்சது, அது எனக்கே ஒரு மாதிரி ஆச்சரியமா இருக்கு. அது மட்டும் இல்லாம அந்த பொண்ணு யாரு அப்படின்னா அந்த ப்ரொஃபசர் இறந்து போன பாடியை வந்துட்டு ஒரு மெடிக்கல் காலேஜுக்கு டொனேட் பண்ணாங்க இல்லையா, அந்த ப்ரொஃபசருடைய ஆவி கூட இந்த பொண்ணுடைய உடம்புக்குள்ள போந்து இங்க வந்திருக்க வாய்ப்பு இருக்கு, நம்ம எதுக்கும் நாளைக்கு அமாவாசை ஒரு பூஜையை போட்டுடலாம் அப்படின்னு சொல்றாரு. சரின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிட்டு இப்ப நம்ம ஹீரோ டீம் கிட்ட அந்த ப்ரொஃபசர் இங்க தூக்கு மாட்டி தொங்கி இறந்து போனாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேஸை பார்த்தோம் இல்லையா, அந்த கேஸோடைய ஃபைல் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க, அந்த ஃபைலை வச்சு ஏதாவது கண்டுபிடிக்க முடியுமான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொன்னு அந்த பொண்ணு இப்போ வெளியே போயிருக்கா, அந்த பொண்ணு பேய்ன்ற விஷயம் நமக்கு தான் தெரியும், நமக்கு தெரிஞ்சு போச்சு அப்படின்ற விஷயம் அந்த பொண்ணுக்கு தெரியாது. அந்த பொண்ணு வந்தாலும் நீங்க எதுவுமே தெரிஞ்ச மாதிரி காமிச்சுக்காதீங்க, அந்த பொண்ணு கண்டிப்பா நம்மள ஒண்ணுமே பண்ண வாய்ப்பே கிடையாது, ஏன்னா இது வரைக்கும் அமைதியா தான் இருக்கா அப்படின்னு. ஆனாலும் எல்லாருக்கும் பயமா இருக்கு. இப்போ எல்லாருமா சேர்ந்து அந்த ஃபைல் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தேடி கடைசியா கண்டுபிடிக்கிறாங்க. கண்டுபிடிச்சு பார்க்கும்போது எதுவுமே பெருசா இல்ல, அவர் தூக்குமாடி தொங்கி இறந்து போயிட்டாரு. இதை தாண்டி அதுல பெருசா எந்த ஒரு சின்ன க்ளூவுமே கிடைக்கவே இல்லை. என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது எந்த போலீஸ் இந்த ஃபைலை கண்டுபிடிச்சு கொண்டு வந்தாரோ அவரே ஒரு ஐடியா சொல்றாரு. இந்த மாதிரி அந்த காலத்துல இந்த வீட்டை வந்துட்டு ஒரு பங்களா வீடு மாதிரி சும்மா ஒரு கெஸ்ட் ஹவுஸ் மாதிரி தான் யூஸ் பண்ணிருக்காங்க, நிறைய பேர் இங்க ஸ்டே பண்ண வந்திருக்காங்க. அப்படி ஸ்டே பண்ண வந்தவர் தான் இந்த ப்ரொஃபசர்.
பண்ணிட்டாரு. அப்படி ஸ்டே பண்ண வந்து தான் தூக்கு மாட்டி தொங்கி இறந்து போயிட்டாரு. அந்த டைம்ல இங்க ஒரு கேர்டேக்கர் வேலை பார்த்தாரு. அந்த கேர்டேக்கர் கிட்ட விசாரிச்சா கண்டிப்பா நமக்கு ஏதாவது தெரிய வர வாய்ப்பு இருக்கு அப்படின்னும் போது சூப்பர் ஐடியாயா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டு விசாரிச்சா அந்த கேர்டேக்கர் இறந்து போயிட்டு 6 வருஷம் ஆகுதான். அவருடைய மனைவி தான் இருக்காங்க. எப்படி இறந்து போனாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது என் புருஷன் நல்லாவே கறி சமைப்பாரு. அந்த ஐசக் சாருடைய தோட்டத்துக்கு தான் அடிக்கடிக்க போயிட்டு வேலை பார்க்கறேன் அப்படின்ற பேர்ல அவருக்கு சமைச்சு போட்டு அவரு பயங்கரமா குடிய ஊத்தி கொடுத்து என் புருஷன் இறந்தே போயிட்டான். இந்த மாதிரி நிறைய பேர் இங்க இருக்கவங்க ஐசக் சாருடைய தோட்டத்துக்கு வேலைக்கு போறாங்க. ஆனா நிறைய பேர் அதே போல மர்மமான முறையில இறந்தும் போறாங்க. எந்த கம்ப்ளைண்டும் கிடையவே கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. சரி அதையெல்லாம் விடுங்க. இந்த ப்ரொஃபசரை பத்தி சாவறதுக்கு முன்னாடி உங்க புருஷன் ஏதாவது சொன்னாரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது எதுவுமே இல்லையே, தெரியல அப்படின்னு சொல்றாங்க. இவங்களும் கிளம்பிட்டாங்க. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி போலீஸ் ஸ்டேஷன்ல காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் புல்லட்ல வரும்போது இங்க இருக்க போலீஸ் எல்லாம் பார்க்கும்போது அந்த ப்ரொஃபசர் குருவிலாவே அந்த வண்டியை ஓட்டிட்டு வந்தா எப்படி தெரியுமோ அந்த மாதிரி தெரியுது. நேரா உள்ளுக்குள்ள போறாங்க. உள்ளுக்குள்ள போனா நம்ம ஹீரோ கேஸ் போர்டுல வந்துட்டு இவங்களுக்கு இந்த கனெக்ஷன் அந்த கனெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே போட்டு வச்சிருக்காரு. நம்ம ஹீரோயின் போர்டை பார்த்தா குருவிலா அந்த ப்ரொஃபசருடைய பேரு குருவிலா மக்களே, அவருடைய பேரு ஐசக்கு, அதுக்கப்புறம் எம்எல்ஏ, இவங்க எல்லாருடைய பேரையும் எழுதி என்ன கனெக்ஷன் அந்த மாதிரி மார்க் பண்ணி வச்சிருக்காரு. இதுல இவங்க அங்க பார்க்கும்போது குருவிலாக்கும் ஐசக்கும் ஒரு கனெக்ஷன் அப்படின்ற மாதிரி மார்க் ஆட்டோமேட்டிக்கா போட்டு அவங்க அங்கிருந்து கிளம்புறாங்க. அடுத்த நாள் காலைல வந்து பார்த்தா மார்க் இருக்கு. இந்த மார்க்கை யாரு போட்டிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கேட்கும்போது நாங்க போடல அப்படின்னு சொல்றாங்க. அப்போ நம்ம ஏட்டுக்கு என்ன தோணுது அப்படின்னா கண்டிப்பா அவளா இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னும் போது அப்போ ஹீரோயினே வராங்க. ஆமா நான் தான் அந்த மார்க்கை போட்டேன், ஐசக் தான் குருவிலாவை கொலை பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னும் போது அதை எப்படி நீ எவ்வளவு உறுதியா சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஐசக்கும் குருவிலாக்கும் முன்னாடியே பழக்கம். என்ன டீலிங் அப்படின்னா சரியா தெரியல. ஆனா ஐசக் கிட்ட இருந்து குருவிலா அடிக்கடிக்க காசு கறப்பாரு. ஒரு கட்டத்துக்கு மேல காசை கொடுக்க வேணாம், ஆளை போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐசக் வந்துட்டு குருவிலாவை கொலை பண்ணிருக்க எக்கச்சக்கமான வாய்ப்பு இருக்கு, இந்த ஆங்கிள் விசாரிங்க அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு ஐசக்கு வெளிநாட்டுல இருந்து நம்ம ஊருக்கு வரான், ஏதோ ஒரு பார்ட்டிக்கு அரேஞ்ச் பண்ண போறான் அப்படின்னு கேள்விப்பட்டேன். அதுவும் என்ன விஷயம்னு பாருங்க, அங்க வச்சு அவனை கைது பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கும் பிளான போடுங்க அப்படின்னு சொல்ல கோயால யாரா இவளுக்கு எல்லாமே தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு ஷாக் ஆகி பாக்குறாங்க. இதோட 6வது எபிசோட் முடியுது. இப்போ 7வது எபிசோட் ஸ்டார்டிங் சீன்லயே ஒரு பிளாஷ்பேக் காமிக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி ஒரு சீன்ல யாரோ வந்து இந்த பங்களால ஸ்டே பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சிருப்பாங்க. ஏதோ சவுண்ட் கேட்டு வெளியே பார்க்கும்போது எதையோ பார்த்து பயந்துருப்பாரு பாத்தீங்களா. ஆக்சுவலா இவர் தான் மக்களே அந்த ப்ரொஃபசர் குருவிலா. இங்க யாரு வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அந்த எஸ்ஐ செல்வாவும் அதுக்கப்புறம் ஐசக்கும் வந்திருக்காங்க. நீங்க தானா, நான் கூட பேயா இருக்குமோன்னு பயந்து போயிட்டேன் அப்படின்னும் போது நீங்க வேற யாரும் இந்த பக்கம் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சும்மா கட்டுக்கதைய நாங்க தான் கட்டி வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த எஸ்ஐ செல்வா சொல்றாரு. சரி என்ன விஷயம் பேசணும், எதுக்கு மீட் பண்ணணும்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது ஆக்சுவலா இந்த குருவிலா இருக்காரு பாத்தீங்களா, இவர் ஒரு ஜுவாலஜிஸ்டா இருப்பாரு. காட்டுக்குள்ள ஒரு அழகான கிரைனட் பாறையை கண்டுபிடிச்சிருப்பாரு. தோன்னா எக்கச்சக்கமா சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஐடியா வச்சுக்கிட்டு தான் இவங்கிட்ட பேசி காசு கறந்துகிட்டு இருக்காரு. இந்த மாதிரி எனக்கு 1 கோடி பணம் வேணும், இல்ல அப்படின்னா உன்னால ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படின்னும் போது 1 கோடி ரொம்ப அதிகமா இருக்கு, கொஞ்சம் கம்மி பண்ணு அப்படின்னு. கம்மி பண்ணலாம் வாய்ப்பே கிடையாது, உன்னால அங்க வந்து 100கணக்கான கோடியை சம்பாதிக்க முடியும், 1 கோடிலாம் உனக்கு பிஸ்கோத்து காசு அப்படின்னும் போது அப்போ ஐசக்கு என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு புரியல. அவன் நேரா வரான். இந்த ஆளுடைய கழுத்தை நெரிச்சு கொலை பண்ணிட்டு டெட் பாடி என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது அப்போ எஸ்ஐ செல்வா தான் சொல்றாரு, சார் நம்ம எங்க இருக்கோம், இந்த வீட்டுக்குள்ள தான் பேய் இருக்கு இல்லையா, பேய் கொலை பண்றச்சு அப்படின்னு சொல்லிட்டு கட்டுக்கதையை கட்டி விட வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு தூக்குல தொங்க விட்டு பேய் தான் கொலை பண்றச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேஸையே மாத்தி விட்டு அங்கிருந்து போயிட்டு இருப்பானுங்க. இப்ப அப்படியே ரியல் டைம்ல காமிக்கிறாங்க. ஸ்டேஷனுக்கு குருஜி வராரு. அவர் வந்து வேலையெல்லாம் ஆரம்பிக்கிறாரு, பூஜை எல்லாம் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இதே டைம்ல ஐசக் ஊர்ல இருந்து வந்துட்டு இருப்பான். ஐசக்கு எம்எல்ஏ அதுக்கப்புறம் டிஒஎஸ்பி அந்த செல்வா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே இருக்காங்க. இதே ஸ்பாட்டுக்கு நம்ம சோமனும் வந்திருக்காரு. வரும்போது கையில அந்த டிவைஸோட வந்திருக்காரு. கையில என்னையா கொண்டு வந்திருக்க அப்படின்னும் போது நான் உங்களுக்காக ஒரு மேஜிக் பண்ணி காமிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவனும் மந்திரம் சொல்றான். இவன் மந்திரம் சொல்ல அங்க என்னமோ அமானுஷ்யமா நடக்குது. அங்க நம்ம ஹீரோனுடைய ஆவி வந்து நிக்குது. பரவாயில்லையே, ஒரு பயங்கர அழகான பொண்ணை கூட்டு வந்திருக்க, சரி இந்த கேக்லாம் கட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு சொல்லும் போது சோமனு ஒரு ஓரமா போய் நிக்கிறாரு. இப்போ இவங்க கேக்க கட் பண்றாங்க. அப்படி கேக்க கட் பண்ணா கேக்குள்ள இருந்து ரத்தமா ஊத்துது. இங்க இருக்கிற எல்லாருக்கும் ஒரே பயமா இருக்கு. நம்ம ஹீரோயின் அங்க பேயா வந்து இருக்கிற எல்லாத்தையும் தூக்கி வீசுறாங்க. இத பார்த்துட்டு கூட இருக்க எல்லாரும் ஓடி போயிட்டாங்க. இவங்க 3 பேரும் யோசிக்கிறாங்க, என்ன இந்த பொண்ணு நம்ம ஜாலியா கசமுசா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா எல்லாத்தையும் தூக்கி விசிறிக்கிட்டு இருக்காளே, இவ பெரிய மந்திரவாதியா இருப்பா போல அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்க. இப்போ பின்னாடி யாரும் நிக்கிறாங்க. யாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அது அந்த ப்ரொஃபசர் குருவிலா தான். இவரை பார்த்தவனே ஐஸுக்கு கத்திய தூக்கி வெட்ட போகும்போது, டே ஏற்கனவே நான் ஒரு வாட்டி கொலை பண்ணிட்டேன், இறந்து போனவனு மறுபடியும் எப்படி
கொலை பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஐயோ பேயே வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பயந்துட்டு ஆளுக்கு ஒரு பக்கம் ஓடுறாங்க. இவங்க எல்லாரும் காட்டுக்குள்ள ஓடுவாங்க. காட்டுக்குள்ள ஓடினாலும் நம்ம ஹீரோயினுடைய ஆன்மா சும்மா விடாம பின்னாடியே போயிட்டு எல்லாரையும் பொழந்து கட்டுது. பயங்கரமா போட்டு அடின்னு அடிக்குது. இவங்க அடி வாங்கிட்டு நேரா ஓடி வர இடம் எது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா இந்த இன்ஸ்பெக்ஷன் பங்களா தான் மக்களே. ஆனா பங்களாக்குள்ள பூஜை நடந்துகிட்டு இருக்கு. பூஜை நடந்துகிட்டு இருக்கும் போது அங்க அந்த ரிமோட் கண்ட்ரோல் கார் வருது. அட யாரா இங்க இந்த டைம்ல காரை ஓட்டி விளையாடுறா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ காரை எடுக்க ட்ரை பண்ணும்போது இல்ல காரை எடுக்காத, அது அங்கேயே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சாமி சொல்றாரு. இப்போ இந்த மந்திரம் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது கூட ஒரு அசிஸ்டன்ட் இருப்பாரு. அவரால இந்த போர்ஸை தாங்க முடியாம ஒரு மாதிரி கீழே ஒழுகுறாரு. இப்ப அந்த அசிஸ்டன்ட்டுக்கு பதிலா ஹீரோ தான் உட்கார்றாரு. இதை பண்ணு அதை பண்ணு அப்படின்னும் போது நம்ம ஹீரோக்கு என்னமோ ஆயிட்டு இருக்கு. இதே டைம்ல அந்த 3 பேரும் வீட்டுக்குள்ள ஓடி வராங்க. வீட்டுக்குள்ள ஓடி வரும்போது அங்க அந்த போலீஸ் எஸ்ஐ இருக்காரு பாத்தீங்களா, இப்ப அவர் தான் டிஓஎஸ்பியா இருக்காரு அந்த செல்வா. இவர் உள்ளுக்குள்ள வந்து பார்த்தா அந்த பாலமுருகன் சாருடைய பசங்க அங்க காரை ஓட்டி விளையாடிட்டு இருக்காங்க. இவரை பார்த்து சிரிக்க இவர் பயந்துட்டு ஓடினா அங்க பாலமுருகன் சாருடைய ஆவியே வந்து கட்டபாரியால இவர் அப்படியே குத்தியே கொலைப்பந்து மக்களே. அவருக்கு கதை முடிஞ்சு போச்சு. இதே டைம்ல நம்ம ஏட்ட காமிக்கிறாங்க. இவர் ஏதோ வீடியோ பார்த்துட்டு இருக்காரு. அந்த டைம்ல எம்எல்ஏ வராரு. ஒரு சூப்பரான வீடியோ கிடைச்சிருக்கு பாக்குறியா அப்படின்னு சொல்லிட்டு காமிக்க என்ன வீடியோ அப்படின்னா ஐசக்கு எம்எல்ஏ அதுக்கப்புறம் டிஒஎஸ்பி அந்த ரவுடிகள் எல்லாருமே சேர்ந்துட்டு பார்ட்டி பண்ணாங்க பாத்தீங்களா, அந்த வீடியோ தான். இந்த வீடியோவை வந்துட்டு நம்ம சோமன் தான் எடுத்து அமுச்சு விட்டுருப்பாரு. இதுதான் இப்போ பிரேக்கிங் நியூஸ். நான் நியூஸ் சேனலுக்கு தான் போன் பண்ணி சொல்ல போறேன் அப்படின்னும் போது முதல்ல நான் என் உயிரை காப்பாத்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஸ்டேஷனுக்குள்ள போயிட்டு லாக் பண்ணிக்கிறாரு. என்ன காப்பாத்துங்க காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ பூஜை நடந்துகிட்டே இருக்கும் போது ஹீரோவுடைய உடம்புக்குள்ள அந்த பாலமுருகன் சாருடைய ஆன்மா போயிடுது. இப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு பேயால கட்டுப்படுத்தப்பட்டு எம்எல்ஏ உள்ளுக்குள்ள கத்திட்டு இருக்காரு பாத்தீங்களா, என்ன காப்பாத்துங்க காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரை போயிட்டு போட்டு பொலன்னு பொழக்கிறாரு. இதே டைம்ல ஐசக்க காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயினுடைய ஆவி அதுக்கப்புறமா பாலமுருகன் சாரு அவங்க ஃபேமிலியோடைய ஆவி அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருமே சேர்ந்துட்டு இந்த ஆளை விரட்டி கழுத்துல எதையோ போட்டு அப்படியே இறுக்கி இவரையும் கொலை பண்றாங்க. இப்போ ஹீரோவை காமிக்கிறாங்க. ஹீரோவுடைய உடம்புக்குள்ள தான் அந்த பாலமுருகன் சாருடைய ஆவி இருக்கு. அந்த ஆவி எம்எல்ஏ போட்டு பொலன்னு பொழக்க அடிச்சுட்டு அந்த ஆளை கொலை பண்ணலான்னு பார்க்கும்போது அப்போ இந்த சாமியாரு மந்திரம் எல்லாம் பண்ணி ஆவியை கட்டுப்படுத்துறாரு. கட்டுப்படுத்த எம்எல்ஏக்கு அள்ளு விட்டு போச்சு. எனக்கு என் உயிர் தான் முக்கியம், நான் உண்மை எல்லாமே சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்ரூவரா மாற இப்போ வந்துட்டு நம்ம ஏட்டு தான் எல்லாமே ரெக்கார்ட் பண்றாரு. அடுத்து பிரேக்கிங் நியூஸ் காமிக்கிறாங்க. பிரேக்கிங் நியூஸை இந்த எம்எல்ஏ என்ன பண்ணாரோ அது எல்லாமே சொல்லிட்டாரு. நான் தான் கொலை பண்ணேன், நான் தான் அந்த தப்பு பண்ணேன், நான் தான் கடத்தினேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே சொல்லிருக்காரு. இது மட்டும் இல்லாம ஐசக்கும் அந்த டிஒஎஸ்பி உடைய டெட் பாடியும் காட்டுக்குள்ள கிடக்குது. இவங்களை யாரு கொலை பண்ணாங்க இல்ல மிருகம் தாக்கி இறந்து போனாங்களா அப்படின்னே தெரியல. ஆனா இவங்க உடம்பு முழுக்க ஏதோ மிருகம் கடிச்ச மாதிரி தடயமா இருக்கு. டெட் பாடியை தான் கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ் ஓடிட்டு இருக்கு. இது மட்டும் இல்லாம ஆனாவுடைய பாடியை கூட காட்டுக்குள்ள கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ ஒரு வழியா இந்த சாமியார் எல்லா பூஜையும் பண்ணிட்டாரு. அந்த பேயெல்லாம் ஓட்டிட்டு இந்த ஸ்டேஷனை விட்டு வெளியே கிளம்புறாரு. வெளியே போகும்போது பாலமுருகன் சாருடைய ஃபேமிலியும் அவங்களும் இந்த பங்களா விட்டு வெளியே போறாங்க. அந்த அவங்களுடைய ஆன்மா சாந்தி அடைஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி காமிக்கிறாங்க. இப்போ அப்படியே எங்க சீனை கட் பண்ணி சில நாட்களுக்கு பிறகு அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ வீட்டுல உட்காந்து டிவி பார்த்துக்கிட்டு இருக்கும் போது அம்மா வராங்க. நானும் எவ்வளவு ஜாதகம் பார்த்துட்டேன், யாரு கூடயே உனக்கு மேட்சே ஆகல. ஒரு பொண்ணு ஏதோ ஸ்டேஷனுக்கு வந்தா அப்படின்னு சொன்ன இல்லையா, அந்த பொண்ணு கிட்ட பேசி ஜாதகம் வாங்கிட்டு வா அப்படின்னும் போது நம்ம ஹீரோ சிரிக்கிறாரு. என்ன அப்படின்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடியே நம்ம ஹீரோயின் மீட் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறமா தான் ஹீரோயின் இறந்து போயிட்டாங்க போல மக்களே. சோ நம்ம ஹீரோக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கு. இந்த பொண்ணு தான் வந்திருக்கா, இந்த பொண்ணு எதையோ கண்டுபிடிக்க போறா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோக்கு எல்லாமே தெரிஞ்சுதான் பண்ணிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பங்கமான ட்விஸ்ட வச்சு இந்த சீரீஸையும் முடிக்கிறாங்க.